மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இணையும் இந்த நிகழ்ச்சி சாமானியன் என்ற நிகழ்ச்சி. இன்றைய சாமானிய நிகழ்ச்சியில் நம்மோடு தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டி இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர், தகடூர் தூண்கள் அமைப்பினுடைய நிறுவனர் ஓகே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இன்றைய சிறப்பு விருந்தினராக இந்த சாமானியன் என்ற நிகழ்ச்சியில் இணைகிறார். அவருடன் பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சமூக சேவையில் அவருடைய அமைப்புகள் சார்ந்து என்னென்ன நலத்திட்டங்களை, நன்மைகளை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து பல்வேறு செய்திகள் அவரோடு பேச இருக்கின்றன. அவரை அன்பாக வரவேற்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. அண்ணா வணக்கம். வணக்கம் மூர்த்தி. நல்லா இருக்கீங்களா? நலம். சரி, மருதநெல்லி சமுதாய வானொலிக்கு வருகை தந்தமைக்காக முதல்ல எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சமூக பணிகள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய அந்த தகடூர் தூண்கள் அப்படின்ற அமைப்பு என்ன செஞ்சிட்டு இருக்கு, எப்போ தொடங்கப்பட்டது, அதை பற்றி பேசுங்க. முதல்ல மருதநெல்லி 89.6 சமுதாய வானொலிக்கு என் முதல் வணக்கம். நன்றிங்க. நன்றி. நான் தகடூர் தூண்கள் என்ற அமைப்பு ஒரு ஆண்டு காலமாக தொடங்கி மக்களுக்கான சேவைகளை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். சரிங்க. இதன் அமைப்பு நோக்கம் என்னன்னா, பல்வேறு நலத்திட்ட உதவிகள், ரத்த தானம், இது வரைக்கும் தருமபுரியில் யாருமே செய்யாத ஒரு திட்டம் தாய்ப்பால் தானம். தாய்ப்பால் தானம், கண் தானம். இதுக்கு முன்னாடி நாங்கள் பல்வேறு அமைப்பு மருத்துவமனைகளோடு சேர்ந்து பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கோம். அரசு கலைக்கல்லூரி, தனியார் பள்ளி அவங்களோட சேர்ந்து எங்களுடைய அமைப்பு சேர்ந்து பல்வேறு பெண்களுக்கான, குறிப்பாக பெண்களுக்கான விழிப்புணர்வு தான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த தகடூர் தூண்கள் அப்படின்றது ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? தகடூர் தூண்கள் மக்களுக்கான சேவை செய்யணுன்ற ஒரு சின்ன ஆசை. அது அம்மாவுடைய பின்பலம் அம்மா தான். உங்களுடைய தாயார் அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா பேரு திருமதி ராஜம்மாள். அம்மா வந்து எல்லாருமே செல்லமா குட்டூர்னு கூப்பிடுவாங்க, குட்டூர் அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா பிறந்த ஊர் குட்டூர், பாட்டி ஊருங்க. சரிங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் கிராமத்துல வந்து மருத்துவம் பார்ப்பாங்க, மருத்துவச்சி. எனக்கு தெரிஞ்ச அம்மாலாம் ஒரு 10,000 பேருக்கு மருத்துவம் பார்த்துருப்பாங்க. சுகப்பரிசு. நீங்க சொல்றது வந்து ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கு. அது அம்மா கூட நான் போயிருக்கேன் கூட. சரி. அப்ப குழந்தையா இருக்கும்போது அம்மா போயிருக்கேன். என்னன்னா அம்மா அப்ப பொட்டி, ஒரு மருந்து பொட்டி எடுத்துட்டு போவாங்க கையில். சரி. அதை நான் கூட எடுத்துட்டு போவேன். விளக்கு டார்ச்சி அடிச்சுட்டு போயிருக்கிறேன். சரி. அப்பெல்லாம் மின் வசதி கம்மி தானே. அதான் புரியுது. அம்மா கூட போயிருக்கேன். அவங்க அப்ப அம்மா கூட பேசுவாங்க, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, சாமி உன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய், யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு. அதனால அம்மாவுடைய மூலகாரம் தான் இந்த சமூக அமைப்பு. முதல் காரணம் அம்மா. இதனுடைய விதை வந்து அங்கேயே விழுந்தது. அம்மா வந்து எப்ப நீங்க அந்த மருந்து பெட்டி, அந்த மருத்துவச்சி பெட்டியை தூக்குனீங்களோ அப்பயே வந்து இந்த மாதிரி எதிர்காலத்துல ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இப்ப அம்மா இருக்காங்க. அம்மா தவிர்த்தாங்க. அம்மா இருந்தாங்க. அவங்களுடைய நினைவை நம்ம இதை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த தகடூர் தூண்கள்ல அதனால குறிப்பா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம். பெரும்பாலும் இந்த ரத்த தானம், கண் தானம், இந்த விஷயங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வித்தியாசமான முறையில புதிய முயற்சியாக இந்த தாய்ப்பால் தானம் அப்படின்றத எப்படி தொடங்குனீங்க? இதுக்கு காரணமா இருந்தது எப்படி? எனக்கு முதல் குழந்தை அரசு மருத்துவமனையில் தான் கொடுத்துச்சு. சரி. அப்போதான் எனக்கு தெரியும் தாய்ப்பால் எல்லாம் எவ்வளவு தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு நண்பர் வினோத்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. வினோத் அண்ணனோட தொடர்பு இருக்கு. அவர் இந்தியன் பில்லர்ஸ், அவரு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு. சரிங்க. அவரோட பயணிக்கும் போது இதுக்கான ஒரு முயற்சி கிடைச்சிச்சு. அப்புறம் நாங்க ஊத்தங்கல்ல ஒரு அம்மா கிட்ட போய் தாய்ப்பாலை கொண்டு வந்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் டீன் கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் கையால கொடுக்க வச்சோம். அது தாய்ப்பால் வேண்டியதால 3 மாசம் வரைக்கும் அதை பராமரிக்கலாம். பராமரிச்சு தாய்மார் பால் தாய்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுக்கலாம். இதுதான் முதல் தொடக்கம். அப்புறம் இப்ப சமீபத்தில் மே மாசம் தண்ணீர் பந்தல், அது அம்மாவுடைய நினைவா தான், அம்மா அப்பாவுடைய நினைவா தான் 1ஆம் ஆண்டு நீர்மோர் பந்தல் கோடை காலத்துல மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வச்சாரு. 15 நாள் அது முறையாக
பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பல்வேறு பேர் உதவியும் பண்ணாங்க. நல்ல விஷயம் அப்படின்னு நல்ல உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சேன். நிச்சயம். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பணிகள் தொடங்குறதுக்கு தான் நம்ம ஆட்கள் தேவைப்படுது. தொடங்கின பிறகு பாத்தீங்கன்னா உதவி செய்வதற்கு நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்கவே செய்யறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. உங்களுடைய வேற என்ன விஷயங்கள் நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நீங்க பாக்குறது? உணவு வழங்குறது. உணவு, மதிய உணவு. அரசு மருத்துவமனை அருகில தொடர்ந்து 537வது நாள் உணவு வழங்கிட்டு வருவோம். உணவுன்னா மதிய உணவு. மதியம் உணவு சரியா 1 மணிக்கு. ஒரு 250 பேர்லேருந்து 300 பேருக்கு உணவு முறையா சமைச்சு அதை பேக் பண்ணி பேக்கெட்ல கொடுத்துருவோம். அதை நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம். அவங்க வாங்கிட்டு போறவங்க நான் கேட்போம், உணவு எப்படி இருக்கு, ஏதாவது மாற்றம் செய்யணுமா, என்ன இருக்கு, ஏதாவது வெளிப்படையா சொல்லுங்க சரி அப்படின்னு கேட்போம். குறைகள் இருந்தாலும் குறைகள் சொல்லுங்க, நேர்கள் இருந்தால் நேர்கள் சொல்லுங்க நான் கேட்போம். நிச்சயம். யாரும் இது வரைக்கும் குறைகள் சொல்லல. ஏன்னா நாங்களும் அதை சாப்பிட்டு பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் சாப்பிடுவோம், கொடுங்க நாங்களும் சாப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்ட்டு. இது எங்க எல்லாம் தயார் பண்றீங்க நீங்க? நண்பர் ஒருத்தர் செய்யற அப்படி கோகுல்னு. சரிங்க. அவரு வீட்டிலேயே செஞ்சு பேக் பண்ணி தரமான உணவு தான். ஏன்னா அது ஏன்னா அரசு மருத்துவமனையில் கொடுக்கும் போது தரம் இல்லைன்னா அது சரியா இருக்காது. சரிங்க. பாதிக்கப்பட்ட எளிமையான மக்கள் தான் அரசு மருத்துவமனை நாடி வராங்க. அவங்களுக்கான உணவை கொடுக்கும் போது நம்ம சரியா கொடுக்கணும், அது சரியான நேரத்துக்கு கொடுக்கணும். 1 மணினா 1 மணிக்கு ஷார்ப்பா கொடுத்துருவோம். 12 அவங்க உணவு வந்துடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் லைனா நிற்பாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க தெரியும் 1 மணிக்கு உணவு வந்துடும் சொல்லிட்டு. சரி, இப்படி தினந்தோறும் கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாத்தியம் படக்கூடிய காரியமா? அதை எப்படி கொடுக்குறீங்க? ஏன்னா இப்ப தினந்தோறும் ஒருத்தரே கொடுக்க முடியாது. இல்ல அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பின்னாடி நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்ன? தருமபுரி உணவு வங்கி எங்களுக்கு ஒரு குடும்பமா இருக்கும். சரிங்க. 20 அமைப்புகள் இருக்கு அதுல. ஆமாங்க. ஒரு அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு தகடூர் தூண்கள்ன்ற நீங்க இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒரு தகடூர் தூண்கள் இந்த மாதத்துக்கான 2 நாள் உணவு கொடுத்துடணும். நீங்க வந்து மாசத்துல 2 நாள் வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும். அதை நீங்க கொடுப்பீங்களோ அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட யாருக்கிட்டயாச்சும் உதவிகளா வாங்கி நீங்க கொடுக்கணும்? இல்ல உதவின்னு இல்ல, இது பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்றாங்க. அதுதான் சொல்றேன். குறிப்பா என்னன்னா குழந்தைங்களோட பிறந்த நாள், அப்பாவோட அம்மாவோட பிறந்த நாள், நினைவு நாள், ஆடி அமாவாசை, அது மாதிரி நல்ல நாள்ல அவங்களே வாலண்டியரா கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட ஸ்பான்சர் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாம சிறப்பா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு சின்னதா ஒரு கட்டடம் கட்டணும், அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதத்துக்கான ஒருங்கிணைப்பாளர் நான் முறையில் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு போறாங்க. அடுத்ததாக மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட மனு கொடுக்க வராங்க. ஒரு 50 வயதுக்கு மேல வர்றவங்களா முதியோர்கள் அவங்களுக்கான உணவை வந்து மதிய உணவு வாங்கலான்னு ஒரு தகடூர் தூண்கள் சார்பா கொடுக்கணும் ஒரு ஆசை டீமா பண்ணோம். அது சரியான முயற்சி போகல. அதனால அது நான் ரத்னா சீட்ஸ். இப்போ உதாரணமா சொல்லணும்னா நீங்க திங்கக்கிழமை சொல்றீங்களா? அந்த மாதிரி நாட்கள்ல திங்கக்கிழமை நாட்கள்ல வந்து அவங்களுக்கு முறையான உணவு தரமான ஒரு பேக் பண்ணி வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர். அது ஒரு நிறுவனம் என்னோட இணைந்து பயணிக்கிறாரு, அண்ணன் தான் பயணிக்கிறாரு. ரத்னா சீட்ஸ் நான் பேசியிருக்கேன். அவர் எந்த மறுப்பும் சொல்ல, உணவு எத்தனை பேர் வேணாலும் நீங்க தரலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கான முயற்சியை மாவட்ட செயலர் பேசிட்டு எங்களுக்கான ஒரு இடம் வேணும். ஒரு முறையா நாம போகணும். எந்த ஒரு விஷயமும் நாம ஒரு கொடுக்கறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த முறைப்படி போகும்போது நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த ஒரு விஷயங்கள் இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இத பத்தி சொல்லுங்களேன். யாரெல்லாம் இருக்கா? 20 அமைப்பு. என்ன உங்களுக்கு நினைவு இருக்கக்கூடியதை சொல்லுங்களேன். இந்தியன் பில்லர்ஸ், ஜேசிஐ, நோபுட்ஸ், சிட்ஸ், அது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது. 20 அமைப்புகள் இருக்காங்க. அவங்க சரிங்க. அவங்க பேர் உடனே கேட்ட சொல்றேன். இல்ல பரவாயில்ல. இப்போ இந்த உணவு கொடுக்கறது அப்படின்றது நேரத்தை கொடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயமா நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம சில நேரங்களில் உதவி பண்ணும் போதுங்கன்னா நமக்கு ஆசையா இருக்கும். நாம ஒரு வேகத்துல நம்ம நுழைஞ்சிருவோம். ஆனா ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் ஒரு சலிப்பு தட்டும். என்னடா இது, நம்ம வேலை இருக்கு, 1008 வேலை இருக்கு, நம்மளை போட்டு இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்குமே.
இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? நீங்க சொல்றது கரெக்ட், உண்மைதான். உண்மைதான். பல்வேறு இடையூறுகள் இருக்கும். நம்ம காலையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம், ஆமா, அது சரியா நடக்காது. அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். இருந்தாலும் அதற்கான எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடணும். போய் அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் மறந்துடு. ஒரு இன்முகத்தோட வாங்கும் போது அவங்க வாழ்த்து போவாங்க. ரொம்ப ஒரு அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அதாவது உதவிகள் கூட பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உண்மைதாங்கண்ணா. நாம தெரிஞ்சவங்களுக்கு செய்யறதை விட யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கு செய்யும் போது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது இப்படியே போயிட்டு இருக்கு. இதனுடைய எதிர்காலம் என்ன? எப்படி உங்களுடைய திட்டங்கள்? இது தொடர்ந்து பயணிக்கும். இதுல எந்த ஒரு தோல்வியும் வராது. தொடர்ந்து பல்வேறு நண்பர்கள், பல்வேறு ஜாமான்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான பயணம் தொடரும். முடிவு இல்ல, தொடரும். தொடர்ந்துட்டு தான். உணவு வங்கியை பொறுத்த வரைக்கும் முடிவுன்றதே இல்லை, தொடரும். சரி, இப்போ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள், நல்ல விஷயங்கள், வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? உணவு வங்கின்றது ஒரு பெரிய விஷயம், ஒரு மேஜரான விஷயங்கள். நீர்மோர் பந்தல், தாய்ப்பால் அந்த தானம் பெறக்கூடியது. இந்த மாதிரி தகடூர் தூண்களினுடைய இன்னும் பல முக்கியமான அம்சங்கள், உங்களுடைய நிர்வாகிகள் கூட இருக்கிறவங்க அதை பத்தி பேசலாம். எங்களுடைய நிர்வாகிகள் நான் என்ன முடிவெடுத்தா அதுக்கு சரிப்படுவாங்க. நான் எடுத்தா சரியா இருக்கும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இப்ப அடுத்ததாக ஒரு மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தலான்னு ஒரு திட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த மது, குறிப்பா இன்னைக்கு ரொம்ப மோசமான பிரச்சனை மது. அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்தலான்ட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும். சரிங்கண்ணா, உங்களுடைய சொந்த வாழ்க்கை அதை பத்தியும் பேசுவோம். உங்களோட குடும்பத்தார், குழந்தைங்க, அதை பத்தி. குடும்பத்தார் ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரிங்க, நல்லா வந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, பாக்கலாம். முதல் முறையா பேசுறதுனால அப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு என்னுடைய குழந்தைகளும் வந்திருக்காங்க. என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க? 6 படிக்கிறாங்க, 6ஆம் வகுப்பு. தம்பி 4th. நல்லபடியா நிறைவா இருக்கு. நான் இது வரைக்கும் அவங்களை இது ஒரு நாள் படின்னு சொன்னது இல்லை. சரிங்க. விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. படிப்பு, அவங்களுடைய படிப்பு நல்ல அவங்களே படிச்சுப்பாங்க. எனக்கு அந்த கஷ்டமா கிட்டான சொல்லி கொண்டு விடுறதில்ல. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒர்க் அவங்களே பாத்துருவாங்க. நமக்கு அதுக்கான வேலையை கொடுக்கல, அவங்களே பாத்துறாங்க. சிறப்பா பண்ணிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி கோல்டு மெடல் வாங்கினா, அப்படி டேக்கோண்டா தர்மபுரி அளவில் இருந்த, சரி, மாவட்ட அளவில் கோல்டு மெடல் வாங்கினாங்க. சரி சரி, வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க பல்வேறு பணிகள், சேவைகள் இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவங்களையும் நாம அவங்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கிறேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லதுங்கண்ணா. இப்போ தாயார் அவங்களுடைய நினைவா வேற ஏதாச்சும் ஒரு அறக்கட்டளை மாதிரி அந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள் மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு. அதற்கான கால சூழ்நிலை அமைஞ்சா கட்டாயம் அது கண்டிப்பா செய்வோம். அம்மாவுடைய பேர்ல, ராஜம்மாள் அவங்களுடைய பேர்ல ஒரு கட்டாயம் நினைவா விஷயங்கள் செய்யணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அது மூலமா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். நீங்க எதிர்காலத்துல நீங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் பிரதானமா இருக்கிறது அப்படின்னா? பிரதானமா இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், எந்த சூழ்நிலையும் அப்பா அம்மாவா தைக்க விடக்கூடாது. நிறைய குடும்பத்தில் நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன், கூட பார்த்துருக்கேன். அம்மா கூட பயணிக்கும் போது அதனுடைய வலிகள், வேதனைகள் தெரியும் எனக்கு. இப்ப நிறைய எங்கெல்லாம் நீங்க போனது அம்மா கூட? நம்ம பகுதியில பக்கம் சவுளிப்பட்டி, நேர்நகர், ஏமக்குட்டியூர், குட்டூர், மாரியம்மங்கலம், வெங்கட்டம்பட்டி கூட்டு போவாங்க. ஆமா, வயிற்று வலி அப்படின்னா குட்டு அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு. உடனே அம்மா எலிசாமி போலாம் அப்படின்னா, சரி நடக்குமா போலாம் அப்படின்னு. அப்போ முன்ன தூக்கு விளக்கு இருக்கும், டார்ச் இருக்கும், அது இருக்கும், அது போயிருக்கும். அம்மா பார்த்த பெருசும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சக்சஸ் தான், நார்மல் டெலிவரி தான். இது வரைக்கும் அவங்க பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அப்ப அது வரைக்கும் அனுப்பினதே இல்லை. அவங்க அம்மா பார்த்த அனைத்துமே சுகப்பிரசவம். இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு அந்த இளம் வயதிலே உங்களுக்கு அம்மாவுடைய சேவை அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கிறது. எல்லாம் காரணம் என்னுடைய தாயார் மட்டும். தாயார் தான். சரிண்ணா, ஒரு இனிய பாடலை தொடர்ந்து நாம பேசுவோம்.
அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேயர்களே. சாமானியன் என்ற ஒரு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தகடூர் தூண்கள் என்ற அமைப்பினுடைய நிறுவனர் சமூக சேவகர் ஓகே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு நாம் இணைந்து பயணித்தும் செய்து கொண்டிருக்கின்றோம். சார், பாடலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க உங்களுடைய அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்து. பாடலுக்கு இடையில பேசும்போது நீங்க சொன்ன விஷயங்கள், இளைஞர்கள் அந்த இருசக்கர வாகனம் அப்படின்ற விஷயங்கள் அந்த மென்ஷன் பண்ணீங்க. அதன் பிறகு அப்புறம் தகடூர் தூண்கள் அமைப்பின் சார்பாக முதியோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நாம பேசணும். அப்புறம் பசி அப்படின்னு சொன்னா அதை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்ததா, நீங்க பண உதவியா இல்லாம யாரு என்ன சாப்பிட்டாலும் அதை வாங்கி கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பண்பை நீங்க வச்சிருக்கிறத சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல அந்த இருசக்கர வாகனங்கள் பத்தி உங்களுடைய அமைப்பு சார்பா நீங்க செஞ்ச விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், அதை பத்தி சொல்லுங்க. இருசக்கர வாகனம் இன்னைக்கு என்ற இளைஞர்கிட்ட வாகனங்கள்லாம் பெரிய பெரிய வண்டியா இருக்கும். எல்லாம் 150cc சக்தி. அந்த சவுண்டை காட்டவே எனக்கு பயமா இருக்கும். ஆமா, நான் காரில் டிராவல் பண்ணும்போது அவன் கிராஸ் பண்ணும்போது நமக்கு உயிர் வரும். அவ்வளவு வேகம். அந்த வேகம் வந்து சிறந்ததல்ல. குறிப்பா என்னன்னா அவங்க ஹெல்மெட் போடாத ஒரு பயணம், ஆபத்தான பயணம். பெற்றோருக்கு இதுக்கு அன்பான என்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா, தங்கள் பையன்கள் செல்ல பிள்ளைய வளர்க்கறதுக்கு நான் குறை சொல்லல. ஆனா அந்த வாகனத்தை வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய பையனுடைய உயிரை நீங்க பாதுகாப்பு இல்லாத பயணம் பண்றாங்க. அதனால தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்பும் போது பாதுகாப்போட போகணுன்றது எங்களுடைய நிச்சயம். அது தவிர்க்க கூடாது. முறையா அனுப்பினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், மெதுவா போனா நல்லது, உங்களுக்கும் நல்லது, குடும்பத்தாருக்கும் நல்லது. குறிப்பா ரோட்ல ஓரமா போயிட்டு வாங்க, பாவம் இவங்க பண்றதுக்காக அவங்களும் பாதிப்பு ஏற்படுறாங்க. நான் கண் கூட பார்த்து நானே நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கேன். அவங்க பாவம் ஓரமா போயிட்டு இருப்பாங்க, லெப்ட் சைடு போயிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேகத்தை வேகப்படுத்தி தேவையில்லாம தவறுதலான பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அவங்களுக்கும் பாதிப்பு, வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பு, பெற்ற பெற்றோருக்கும் பெரிய பாதிப்பு. அதனால குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. தயவு செய்து இளம் சக்தி, அந்த இளைஞர்கள் சக்தி வீணா போகும்போது அந்த குடும்பமே அப்படியே நல்லா குளிஞ்சு போயிருது. அந்த குடும்பத்துக்கு அவர் தான் வாரிசு. அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பானா என்ன பண்ண குடும்பம்? அவ்வளவுதான். அதனால அதுல கவனம் இருக்கணும்ன்றது உங்களுடைய அந்த அமைப்பினுடைய முக்கியமான நிகழ்வு. அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வேலை நடத்த போறோம். 4 ரோட்ல தகடூர் தூண்கள் சார்பாக நடத்த போறோம். ஹெல்மெட்டினுடைய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வாகன வேகத்தினுடைய நிகழ்வுகள் இருக்கு. சரிங்க. இப்போ இந்த முதியோர் விஷயங்கள் உங்க அமைப்புல நீங்க சமூக சேவைகள்ல சமூகத்தினுடைய முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க, அதை பத்தி அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்? எல்லாருமே அம்மா கிட்ட வருவாங்க, அப்படி நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நிறைய என்னைக்கு நிறைய பேருக்கு அதை செஞ்சிருக்கும் உதவி சொல்றதில்ல இருக்கட்டும். அவங்க எல்லாம் இந்த விவோ கிட்ட கையில் தவணை சாமி ஆர்ஐ கிட்ட போகணும், தாசில்தார் போகணும், எனக்கு தெரியாது, வாங்கி கொடுக்கணும். சரிங்க, வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கான அந்த உதவித்தொகைக்கான செஞ்சுட்டு இருக்கிறோம். வருஷம் தாய்மார்களுக்கு எங்க அம்மா நினைவு சார்பா அவங்களுக்கு புடவை, ஆதரவற்ற ஏழ்மையா இருக்கிற தாய்மார்களுக்கு அம்மாவுடைய நினைவு நாளப்ப செஞ்சிட்டு இருக்கோம். நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ நமக்கு நிறைவா நம்ம பேசக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பசி அப்படின்றதான் நீங்க முக்கியமா எடுத்திருக்கீங்க. உணவு வங்கி தான் உங்களுடைய செயல்பாடுகளுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. அது இப்போ திடீர்னு இப்போ மதியத்துல அங்க அரசு மருத்துவமனையில அங்க கொடுத்துட்டு இருக்கோம். இடைப்பட்ட நேரத்துல ஏதாச்சும் ஒரு உதவி, ஒரு பசி அப்படின்னும் போது என்ன செய்யறது? பசின்னு வந்தா அவங்கள சாப்பிடாம அனுப்ப மாட்டேன். சரிங்க. பணம் கொடுக்க மாட்டேன். எந்த சொல்லியும் பணம் கொடுக்க மாட்டேன். கையில பணமா கொடுக்க மாட்டேன். பணமா கொடுத்துருந்தேன். அது சரி. எங்களுக்கு சிறந்த நண்பர் பணமாக இப்பவுமே கொடுக்குவானே, அவளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அதனால போயிட்டு அவங்க சைவம்னா சைவம் வாங்கி கொடுத்துருவேன், அசைவம்னா அசைவம் வாங்கி கொடுத்துருவேன். எந்த கூச்சப்படாம உங்களுக்கு என்ன வேணுமோ வயிறு நிறைய சாப்பிடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். அவங்க சாப்பிட்டு பில் கொடுத்து என்ன எதுனா சொல்ல மாட்டேன், சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்ப வெளியே போனா யார் அண்ணன் எங்க இருக்கிறாரு, கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் எங்க இருக்கிறாரு அப்படின்றது நாம தெரிவிக்கிறது ரொம்ப விஷயம். உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன? நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாங்க. அடுத்தது பெரிய விஷயம் என்னங்கன்னா, பெண்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நோய், மார்பக புற்றுநோய்.
அது ஒன்றும் பெண்களுக்கு அது அவேர்னஸ் இல்ல, கிராமம் வரைக்கும் போய் சேரலைங்க. தகடூர் தூண்கள் சார்பாக அதிவிரைவில் இதுக்கான ஒரு டீம் போட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வை அதிவிரைவில் நடத்தணும்னு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை, மார்பக புற்றுநோய் என்ற விழிப்புணர்வு எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வை தகடூர் தூண்கள் சார்பாக விரைவில் அதை நடத்துறோம். வருஷம் மார்கழி திருவிழா ஒட்டப்பட்டி ஏபிஎஸ் பிளாசாவில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அமைப்பு சேர்ந்து அதுக்கான ஒவ்வொரு வருடம் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருடம் முடிஞ்சது, அடுத்து 3ஆம் வருடம் தொடரும். அதுவும் தொடரும் நிகழ்ச்சிகள். மார்கழி திருவிழா முக்கியமான ஒரு விஷயம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல இந்த மார்கழி மாதம் முழுமைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி குழந்தைகளை நீங்க அது எப்படி அதனுடைய தொடக்கம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. மார்கழி திருவிழான்றது அரசு பள்ளிகள் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமா. சரிங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கிறதுல அந்த மேடையா நாங்க ஒட்டப்பட்டி ஏபிஎஸ் பிளாசாவில் உரிமையாளர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் இப்ப வேணா எடுத்துக்க சொல்லுவாரு. தொடர்ந்து 2 வருடம் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து அதுக்கான பயணமும் பயணித்து இருக்கிறோம். எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மார்கழி திருவிழான்றது சென்னை, மதுரை அந்த மாதிரி பெரிய நகரம் தான் நடக்கும். பெரிய நகரம் தான். இது வரைக்கும் தருமபுரியில் நடத்துறது இல்லை. முதல் முறையா முயற்சி எடுத்து தொடங்கும். அதுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் முதல்ல தொடங்கி வச்சாரு. 2ஆம் வருடம் அவர் தான் தொடங்கி வச்சாரு. நிறைவு விழாவில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவர் இரா செந்தில் அன்னார் அவர்களும் நிறைவு சிறப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அது தொடர்ந்துட்டே இருக்கும். அவங்க ஆலோசனை பண்ணி தொடரும். நல்லது. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நீங்க நிலையத்தில் உங்களுடைய இந்த சமுதாய பணிகள், உங்களுடைய சமூக சேவைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உங்களுடைய இந்த பணிகள் மென்மேலும் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லது உணவு வங்கியின் சார்பாக நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் அமைந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் புகழையும் குறிப்பா மக்களுக்கு நல்ல சேவைகள் உங்களால போய் சேரணும் அப்படின்றத மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களோட இணைந்து நல்ல பல காரியங்கள்ல இருப்போம். நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் சொல்லுங்க, எப்ப இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கான தேவையான உதவிகளை இந்த சமுதாய வானொலி எப்பவும் செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கு. நல்லதுக்காக நாமளும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறோம்னா நன்றி. மீண்டும் மருதநெல்லி 89.6 சமுதாய வானொலிக்கு நான் சார்ந்திருக்கின்ற தகடூர் தூண்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் சேவை தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்கள், இதுவரை கேட்டது சாமானியன் நிகழ்ச்சி. இன்றைய சாமானியன் நிகழ்ச்சியில் தகடூர் தூண்கள் என்ற அமைப்பினுடைய நிறுவனர் தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஓகே கிருஷ்ணமூர்த்தி அவர்களோடு நாம் நேர்முகம் கேட்டோம். நேயர்களே, இணைந்திருங்கள். இது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6.